வணக்கம். வேலை அதிகமா இருக்கு. நான் ஆஃபீஸ் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த 1 ஹவருக்கு இடையில எப்படி ஒரு குயிக் ஒர்க் அவுட்டா 5 மினிட்ஸ் எக்சர்சைஸ் பண்ணலாம் அப்படின்றத காமிச்சிருக்கேன். அதையும் தாண்டி நெறைய சகோதரிகள் வந்து நான் நெறைய நேரம் கிச்சன்ல தான் செலவழிக்கிறேன். எனக்கு எக்சர்சைஸ்லாம் ரொட்டீன் பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்காக, கிச்சன்லயே நம்ம எப்படி எக்சர்சைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியும் ஒரு பதிவா ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அந்த விதத்தில இன்னைக்கும் திரும்பவும் ஒரு ரிமைண்டரா புதுசா பார்க்குறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல்ல பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்டவங்களுக்கும் திரும்ப ஒரு ரிமைண்டரா இருக்கும் அப்படிங்கறக்காக தான் இந்த பதிவு. ஸோ இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணா போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் ரொட்டீன்ங்கிறத நீங்க வச்சுக்கணும். அந்த ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி கூட இதை வச்சுக்கலாம். பட் எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறவங்க அழகா இதையாவது நீங்க யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்ல. எப்பவுமே நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள ஒரு பேபி ஸ்டெப்பா கிச்சனையே நம்ம எப்படி ஒர்க் அவுட் ஸ்பேஸா மாத்தி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது கட் பண்ற ஆக்டிவிட்டி பண்றோம்னு வைங்களேன், அந்த டைம்ல போய் நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணனா நீங்க ஏதாவது கையில கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க என்ன பண்ணலாம், எதையாவது கட் பண்ணும்போது டீப் இன்ஹேல் ஸ்லோலி எக்ஸேல் அதை ஒரு ரொட்டீனா வச்சுட்டு இன்ஹேல் எக்ஸேல் ப்ராப்பரா பண்ணிக்கிட்டே நீங்க காய் வெட்டலாம். அதுக்கப்புறம் திரும்ப பெல்லி பிரீத்திங் ஏற்கனவே எப்படி பண்ணணும்ட்டு நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். பெல்லி பிரீத்திங் இன்ஹேல் பண்ணும்போது நல்ல வயிற பலூன் மாதிரி வெளியே கொண்டு வரும். எக்ஸேல் பண்ணும்போது எவ்வளோ முடியுதோ உள்ளே கொண்டு போகிறோம். இது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸ் பிரீத்திங் டெக்னிக் உங்களோட மிட் செக்ஷனை டோன் பண்ணுறதுக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எந்த ஒரு கட்டிங்கும் பண்ணும்போது நீங்கள் செய்யலாம். சாரி, நான் சும்மா தான் காமிக்கிறேன். ஏன்னா என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறனால ஜஸ்ட் நான் அப்படி வச்சு மட்டும் காமிக்கிறேன், அவ்வளோதான். அடுத்து அப்படியே நம்ம பால் வச்சுருக்கோன்னு வைங்களேன். பால் வைக்கும்போது தான் எப்போவுமே பக்கத்துலேயே நிற்கணும். நம்ம நிற்கிற வரைக்கும் அது பால் பொங்காது, நம்ம தள்ளி போனோடனே பொங்கிடும். ஸோ அதனால் ஆல்வேஸ் நம்ம அது பக்கத்துலேயே நின்று பார்த்துட்ருப்போம். ஸோ ஒரு பால் கொதிக்கும் போதோ இல்லைன்னா டீ வைக்கும் போதோ இது மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம இதையே யூஸ் பண்ணிவிட்டு அழகாக புஷ்அப் பண்ணலாம். பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டே இருங்க, கை வைங்க, நல்ல காலை பேக்கில் கொண்டு வாங்க, நல்ல கோரை டைட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் உங்கள் பாலை செக் பண்ணிக்கிட்டு அழகாக நீங்கள் புஷ்அப் ஒரு 10 கவுண்ட்ஸ் 15 கவுண்ட்ஸ் எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு பண்ணலாம். ஸோ எவ்வளோ நல்ல எக்ஸசைஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்பர் பாடிக்கு. அடுத்த ஆக்டிவிட்டி சப்பாத்தி ஏதாவது பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ சப்பாத்தி சாரிங்க, நேராகவே கரெக்டாக எல்லாமே செஞ்சு காமிச்சிட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தா இன்னும் நல்லா கனெக்ட் ஆகிருக்கும். பட் நான் இப்போ சும்மா அப்படி ஒரு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிறோன்னு வைங்களேன், சப்பாத்தி தேய்ச்சி திருப்பணுன்னு ஒவ்வொரு சப்பாத்திக்கும் நீங்கள் ஒரு ஸ்குவாட் பண்ணி எந்திக்கிறீங்க. அகெயின் ஒரு சப்பாத்தி போடுறீங்க, ஒரு ஸ்குவாட் பண்ணி எந்திக்கிறீங்க. ஸோ அப்படி நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ஒரு சப்பாத்தி ஒரு 10-12 அப்படியாவது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 10-12 ஸ்குவாட்டாவது பண்ணிடுவீங்க. இல்லைனா ஒவ்வொரு சப்பாத்தி போடும்போதும் ஒரு 2 ஸ்குவாட்டாக கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்குவாட் அழகாக பண்ணி முடிச்சிட்டோமா. அடுத்து நம்மளோட ஒரு பெரிய டைம் கன்சியூமிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா தோசை பண்ணுறது இல்லையா. வீட்டில் நிறைய பேர் இருந்து அத்தனை பேருக்கு தோசை சுடுறதுனா ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைமை நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டில் உள்ள பாட்டில்லையே தண்ணி பிடிச்சிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட டம்பிள்ஸ் இருக்குன்னா அதை எடுத்துக்கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம தோசையை திருப்புற வரைக்கும் பைசப் கர்ல் பண்ணலாம். நல்ல ஷோல்டர் டு எல்போ வரைக்கும் அப்படியே வச்சுட்டு ஃபோராமை நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஜஸ்ட் வச்சுட்டு உங்களோட தோசையை திருப்பி பாருங்கள். அதுக்கப்புறமா திரும்ப இங்கேருந்து அப்படியே லேட்ரல் ரைஸ் பண்ணலாம். 2 வெயிட்டையும் ஷோல்டர் அளவுக்கு அப்படியே தூக்குறோம். நான் ஜஸ்ட்டு கேமராவை பார்த்து பண்ணுன்றக்காக திரும்புகிறேன். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் உங்கள் வேலையை பண்ணிக்கிட்டு என்னென்ன இன்க்ளூட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு தோசை இப்படி திருப்பி போடுறீங்கன்னா போட்டதுக்கப்புறமா லெக்கை சைடில் ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி க்ரன்ச் பண்ணலாம். இங்கேருந்து பண்ணுறேன் பாருங்கள், இப்படி க்ரன்ச் பண்ணலாம். ஸோ இப்படி இந்த தோசை சுடுறக்குள்ளேயே நம்ம இடையில நிறைய வேலையை செஞ்சிடலாம். இப்போ அடுத்த முக்கியமான வேலை நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா பாத்திரம் கழுகுறது இல்லையா. அந்த பாத்திரம் கழுகும்போது இது கூட கழுகி வச்ச பாத்திரத்தை தான் சும்மா திரும்ப நான் காமிக்கிறேன். ஸோ பாத்திரம் கழுகும்போது நம்ம என்ன பண்ணலாம், பட்கிக்கு எவ்வளோ முடியுதோ நீங்கள் நிறைய ரெப்ஸ் நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படி ஹீல்ஸ் அப் டவுன் அப் டவுன் இதை பண்ணிக்கிட்டே கழுகலாம். இல்லைனா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு காலை மேலே வச்சுட்டு நம்ம பேலன்சிங்க்கு ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துக்கு இன்னொரு காலத்துக்கு நீங்கள் நீ பக்கத்தில் மேலே வச்சுட்டும் அதை கழுகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலத்துக்கு மேலே வைக்கும்போது அது கோர் உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறக்கும் உங்களோட பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் ஹெல்ப் பண்ணும்.
ஜஸ்ட் ஃப்ரிட்ஜை திறக்க போகிறீங்க, இல்லை வேறு எதையாவது எடுக்க போகிறீங்க, கிச்சனுக்குள்ளேயே போகிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக நல்லா ஹைனி வாக் பண்ணலாம். இதை பார்க்குறக்கு வேணால் ரொம்ப ஃபன்னியாக தெரிகிற மாதிரி தெரியலாம். பட் உங்களுக்கு இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக டைம் ஒதுக்க முடியல அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பேபி ஸ்டெப் உங்களுக்கு அடுத்து நான் கண்டிப்பாக தனியாக எக்ஸசைஸ்க்குன்னே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களை மைண்ட் அளவில் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி நீங்கள் இங்கே வரீங்கன்னா இது மாதிரி போங்க. சும்மா போகிறதுக்கு பதிலாக ஹைனி வாக் பண்ணிக்கிட்டே போங்க. ஓகே, இப்போது லாஸ்ட்டாக எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. க்ளீன் பண்ண போகிறோன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணலாம், ஹீல்ஸ் அப் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுகிட்டோம் ஏற்கனவே. அதனால இப்போது ஹீல்ஸ் டவுன், டோஸ் அப் பண்ணிக்கோங்க. டோஸ் அப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மேடையை க்ளீன் பண்ணுறது, ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் டோஸ் அப் பண்ணிகிட்டே வாக் பண்ணலாம். ஆப்ஸை நல்லா டைட்டாக வச்சுக்கலாம். ஸோ இது நான் முதலே சொன்ன மாதிரி ப்ராப்பர் ஒர்க் அவுட் ரொட்டீன் கிடையாதுன்னா கூட நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் பண்ண போகிறதுக்கு இது ஒரு வார்ம் அப் மாதிரி வச்சுக்கலாம். இல்லை எக்ஸசைஸே பண்ணலைன்னா இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இனிமேல் கிச்சனில் வேலை செய்யும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வாங்க. எக்ஸசைஸே பண்ணாதவங்கள எப்படியாவது எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும்னு எடுக்கிற இந்த முயற்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.